ஆல்ரெடி லீனியர் அல்ஜிப்ரால கொஞ்சம் ப்ராப்ளம் போட்டிருந்தோமா. ஸோ சிஸ்டம் ஆஃப் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்ஸ் பார்த்துருந்தோம் கரெக்டுங்களா. ஸோ இப்போ அதே மாதிரி இங்கே என்ன பார்க்க போகிறோம்னா, சரி பாருங்க. இப்போ என்னென்னா ஒரு கொஸ்டின் என்ன, ஃபார் விச் வேல்யூ ஆஃப் கே த வெக்டார் இஸ் எ லீனியர் காம்பினேஷன் ஆஃப் திஸ் டூ வெக்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ரைட். அப்போ ரைட். ஸோ என்ன பண்ணலாம், இப்போ இது வந்து இதோட லீனியர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்களா. ரைட். அப்போ ஸ்கேலர் என்னன்னு தெரியாது. அப்போ வந்து ஒய் யூ இஸ் ஈக்குவல் டு இந்த எக்ஸ் ஒய் தான் ஸ்கேலர்னு எடுத்துக்கிறேன். எக்ஸ் ஒய் பிலாங்ஸ் டு ஆர். ஓகேங்களா, இது ஃபீல்டு எலமெண்ட்ஸ். ஸோ எக்ஸ் ஒய்ங்கிறது நமக்கு ஈஸியாக இருக்கிறது எக்ஸ் ஒய் எடுத்துக்கிறேன். பொதுவாக ஸ்கேலர் வந்து ஆல்ஃபா பீட்டா காமான்னு எடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது எக்ஸ் ஒய் இசட் எடுத்து சால்வ் பண்ணதுனால நான் வந்து அந்த ஸ்கேலரை வந்து எக்ஸ் ஒய்னு எடுத்துக்கிறேன். ஸோ அது இங்கே பிரச்சனை கிடையாது. ரைட்டுங்களா. ஸோ இப்போ இந்த வெக்டாரை இதோட லீனியர் காம்பினேஷனாக எழுதிட்டு இந்த எக்ஸும் ஒய்யும் கண்டுபிடிச்சி அதை வச்சு நம்ம இது பண்ணி கே கண்டுபிடிச்சலாம். ரைட். சரி, அப்போ ஒய் யூ கொடுத்துட்டாங்க, அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எக்ஸ் எழுதிட்டேன். ஸோ எக்ஸு விங்கிறது 1, 2, -k ப்ளஸ் ஒய், டபிள்யூங்கிறது 2, -1, -5. இப்போ டேட்டா எழுதிக்கலாம். ஸோ எக்ஸ் வந்துடும், எக்ஸ் ப்ளஸ் 2y. ஸோ இங்கே 3 எழுதணுமா. சரி பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். எக்ஸா, ஸோ வி அப்போ 3x 0 - 2x. அடுத்து இங்கே ஒய்யா, ஸோ 2y -y -5y. கரெக்டா. ஸோ அப்போ ரெண்டு இது ஆட் பண்ண போகிறோம். ஸோ கோஆர்டினேட் வைஸ் அடிஷன் நம்ம படிச்சிருப்போம். கோஆர்டினேட் வைஸ் அடிஷன் பண்ணியிருப்போம். ஸோ இதை ஆட் பண்ணிக்கிறோம். அது ஒரு கோஆர்டினேட், ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட். இதையும் ஆட் பண்ணிக்கிறோம். இதையும் ஆட் பண்ணி இந்த மாதிரி கிடச்சிச்சு. அப்போது எனக்கு இந்த ஆன்சரும் கிடச்சிருக்கு. ரைட்டுங்களா. கொஞ்சம் அடித்து எழுதியிருக்கிறேன், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா. ஸோ அடித்து எழுதியிருக்கேன், அது கொஞ்சம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரைட். ஸோ இப்படி எழுதியாச்சா. இப்போ என்ன அர்த்தம், கோஆர்டினேட் வைஸ் ஈக்குவேட் பண்ணிக்கலாமா. இப்போ திஸ் ஈக்குவல் டு இந்த கோஆர்டினேட்டை இதோட ஈக்குவேட் பண்ணிக்கிறேன், இதோட ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். அப்போது எனக்கு ஒய் வந்து 2 கிடச்சிருச்சு. இதை நான் சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸ் ஒய் கண்டுபிடிச்சிட்டு எக்ஸ் ஒய் தெரிஞ்சிடும். இப்போ இந்த மூணாவது கோஆர்டினேட்டையும் நம்ம இது பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அப்போ கேங்கிறது இந்த கோஆர்டினேட். அப்போ எக்ஸ் ஒய் வேல்யூ அப்ளை பண்ணால் எனக்கு கே வந்து -8 கிடச்சிச்சு. கே வந்து இப்போ இந்த இடத்துல எனக்கு கே வந்து -8 இருக்கணும். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான், சிம்பிளான கொஸ்டின் தான். ஓகே, அடுத்து என்னன்னு பாருங்க. திஸ் வெக்டார் இஸ் ஏ லீனியர் காம்பினேஷன் ஆஃப் திஸ் வெக்டாரான்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்னா வழக்கம் போல தான். இப்போ எக்ஸ் ஒய்லாம் வேர் எக்ஸ் ஒய்லாம் ஸ்கேலர் ஆர் கரெக்டாக எடுத்துட்டேன். ஸோ போன சம மாதிரி எடுத்து இது 3 ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இப்போ நான் ஏதாச்சும் 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி எக்ஸ் ஒய்யும் கிடச்சிருக்கு. அது தேர்ட் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா இல்லையான்னு பார்க்கணும். அதான் முக்கியமான கண்டிஷன். தேர்ட் ஈக்குவேஷன் ஏதாச்சும் 2 ஈக்குவேஷன் 3 ஈக்குவேஷன் இருக்குன்னா ஏதாவது 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி வேல்யூஸ் கண்டுபிடிச்சு அது தேர்ட் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ தேர்ட் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு. அதனால இதோட லீனியர் காம்பினேஷன் எழுதலாம். ஓகேங்களா. ஆக்சுவலாக இதை தான் என்ன சொல்லுவோம்னா இதுதான் என்ன சொல்லுவோம்னா கோஆர்டினேட்ஸ்னு அடுத்து சொல்லுவோம். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து இதுதான் கோஆர்டினேட்னு சொல்லுவோம். சரி பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி பாருங்க, இது வந்து இதோட லீனியர் காம்பினேஷனா இல்லையான்னு கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணுவோம், இதை வந்து எக்ஸ் ஒய்யை வச்சு எழுதியாச்சு. அப்போ 3 ஈக்குவேஷன் கிடைக்கும், 3ஐயும் சால்வ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் இதை எடுத்து சால்வ் பண்ணும்போது எக்ஸுக்கு ஒய்க்கு வந்து 1/5, எக்ஸுக்கு 8/5 கிடச்சிருக்கு. இது வந்து தேர்ட் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு நம்ம பார்க்கணும். தேர்ட் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்க்கணும். தேர்ட் ஈக்குவேஷன் இது 2x + y. ஸோ இங்கே இதோட ஆன்சர் வந்து 17/5 வருது. ஆனால் எக்ஸாக்டாக நமக்கு வந்து 4 வரணும். இப்போ நாட் ஈக்குவல். அப்போ என்ன வருத்தோம்னா இது வந்து நாட் லீனியர் காம்பினேஷன் ஆஃப் given 2 வெக்டர்ஸ். இந்த வெக்டார் வந்து இதோட லீனியர் காம்பினேஷனை எழுத முடியாது. ஓகேங்களா. ஸோ இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இது நம்ம ஏற்கனவே பார்த்த கொஸ்டின் தான். 1k5 சரி லீனியர் காம்பினேஷன் ஆஃப் திஸ் வெக்டராக இருந்துச்சுன்னா கே என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ லீனியர் காம்பினேஷன் எடுத்துக்கிட்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிவிட்டு சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு கே கிடச்சிடும். ஓகேங்களா. ரைட். 9 அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஆக்சுவலாக என்னன்னா ஒரு வெக்டார் ஸ்பேஸ்க்கு ஸ்பேனிங் செட், இது ஸ்பேனிங் செட் இல்லையான்னு நான் கண்டுபிடிக்கணும். அப்போ லீனியர் இண்டிபெண்டா இல்லையான்னு செக் பண்ணணும். அதாவது இது பேசிஸாக நான் செக் பண்ண போகிறேன். ஓகேங்களா. ரைட். ஸோ ஃபஸ்ட்டு ஓகே இந்த கொடுத்துட்டாங்களா. ஸோ ஓகே. ஸோ நிறைய லீனியர் இண்டிபெண்டன்ட் செக் பண்ணிடுறாங்க. ஸ்பேனிங் செட்டுங்கிறது கண்டுபிடிக்க தெரியாது நிறைய பேருக்கு. ஸோ அதுக்காக தான் சொல்லணும். பாருங்கள். ஓகே, அப்போ ஸ்பேனிங் செட்னு அர்த்தம் இது சப்போஸ் இதை வந்து ஸ்பேன் பண்ணுதுன்னு எடுத்துக்கிறேன். ரைட்டா. ஸோ இது வந்து வெக்டார் ஸ்பேஸ். சாரி இங்கே கொஸ்டின் இங்கே இருக்குது. இது அடுத்த கொஸ்டின் தான் இருக்குது.
ஸோ இப்போ நம்ம வெக்டார் ஸ்பேஸ் வந்து விங்கிறது R3/R. ஓகேங்களா? இந்த 3 வெக்டார்ஸ் வந்து இதை ஸ்பேன் பண்ணுதுன்னு சொல்லணும். இப்போ ஸ்பேனிங் செட் என்ன தான்? ஸோ எந்த ஒரு எலமெண்ட் எடுத்தாலும் இது ஒரு லீனியர் காம்பினேஷனை எழுத முடியணும். சரிங்களா? அதை எழுதியிருப்போம். ஸோ இதை வந்து UVWன்னு எடுத்தாச்சு. ஸோ இதை தான் நம்ம என்ன ஸ்பேனிங் செட் ஃபார் திஸ் வின்னு சொல்கிறோம். அப்போ எவ்ரி எலமெண்ட் ஆஃப் இன் R3 கேன் பி written as this, can be uniquely written as சரி ஓகே நோ ப்ராப்ளம். லீனியர் காம்பினேஷன் ஆஃப் திஸ் வெக்டர் எழுத முடியணும். அப்போ என்ன பண்ணணும்? இப்போ ஜென்ரலாக இதில் ஒரு எலமெண்ட்டை பிக் பண்ணணுமா? அது ஏபிசின்னு எடுத்துக்கிறேன். அதுமாதிரி லீனியர் காம்பினேஷன் போது இதில் XYZன்னு எடுத்துகிட்டு இந்த மாதிரி எழுதிட்டு இப்போ இங்கே யூஸ்வலாக பண்ணுறது தான் எக்ஸு இங்கே ஒய் இருக்காது 0. நான் டேரெக்டாக எழுதிட்டேன். நீங்கள் 2-3 ஸ்டெப் எழுதிக்கோங்க ரைட்டுங்களா? ஸோ எனிவே இதை கோஆர்டினேட் ஸ்பேஸ் அடிஷன் போடும்போது நமக்கு இது கிடச்சிரும். இப்போ இங்கே ஒரு ஈக்குவேஷன் 3 ஈக்குவேஷன்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட். இந்த மாதிரி எனக்கு வந்து ட்ரையாங்குலர் ஃபார்மில் இருக்குது. ஓகேங்க? ஸோ ட்ரையாங்குலர் ஃபார்மெட்டில் இருக்கான்னு பாருங்கள். ஸோ மேக்ஸிமம் அப்படி தான் கொடுப்பேன். ட்ரையாங்குலர் ஃபார்மெட்டில் இருந்து நம்ம எந்த இதுவுமே பண்ண வேண்டாம். ஆனால் எனக்கு எக்ஸில் இருக்கா, நான் என்ன பண்ணுறேன்னா அப்படியே கொஞ்சம் மாற்றி எழுதிக்கிறேன். இந்த ஈக்குவேஷனை இசட்டு ஃபஸ்ட்டு, ஒய்யை செகண்டு, தேர்டு எக்ஸ்ன்னு எழுதிக்கிறேன். ஏன்னா இதனால் ஸோ எக்ஸ் லாஸ்ட்டில் என்ன சிங்கிள் வேரியபிள் எக்ஸ் இருக்கிறதுனால அப்படி எழுதிக்கிறேன். ரைட்டுங்களா? இப்போ இசட்னு இருந்துச்சுன்னா அப்படியே எழுதிடுவேன். இது இசட்டு, இது ஒய் இசட்னா இதே ஆர்டரில் எழுதிடுவேன். சரிங்களா? இதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் ஈக்குவல் சின்னு இருக்கா? அப்போ வந்து நமக்கு வந்து ரோ எக்லான் ஃபார்ம் கண்டுபிடிக்கும் போது ஸ்டெப்ஸ் கூடும். ஓகேங்களா? அப்போ நம்ம இதை ட்ரையாங்குலர் ஃபார்மெட்டில் நம்மளால் மாற்ற முடியும். ஸோ அதை எழுதிப்பேன். ஸோ இந்த மாதிரி நான் மாற்றிட்டேன். இது ட்ரையாங்குலர் ஃபார்மெட்டில் இருக்கு பாருங்க. அது இந்த மாதிரி. இப்போ இங்கே பார்த்துருங்க. இது இசட்டு, இது ஒய் இசட். கரெக்டாக தானே? எக்ஸ் இசட்டு 2y 3x. ஸோ கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? நீங்கள் அப்படியே வச்சு பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி ட்ரையாங்குலர் ஃபார்மெட்டில் மாற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு வேரியபிள் இசட்டு, ரெண்டாவது ஒய் இசட்டு. அப்போது இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் இருக்குது. கரெக்டுங்களா? ஏஎக்ஸ் இது பின்னு எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் A, B கண்டுபிடிச்சு என்ன பண்ணுறேன்? ஸோ இது ஆல்ரெடி ரோ எக்லான் ஃபார்மில் இருக்குது. ரோ எக்லான் ஃபார்மில் இருக்கா? ஸோ இங்கே இது ஒன்றுக்கு கீழே 0 கொண்டு வரணும், இது கீழே 0 கொண்டு வரணும். ஸோ இருக்குது. ஸோ ரோ எக்லான் ஃபார்மில் இருக்குது. அப்போ ரேங்க் எழுதலாம். ரோ ஆஃப் ஏ வந்து 3, A, B வந்து 3. ஏன்னா இந்த 1ங்கிற நம்பர் நமக்கு வந்து சேவ் பண்ணி விட்டுரும். இது 1ங்கிறது ரோ ஆஃப் A, Bக்கு 3 கொடுத்துரும். சியை பற்றி நமக்கு என்ன இருக்குன்னு அவசியம் இல்லை. சப்போஸ் இந்த 1 வேல்யூ 0 ஆச்சுன்னா இது என்னன்னா ரேங்க் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் சியை பொறுத்து மாறும். ஓகேங்களா? ஸோ ஓகே. இப்போ ரோ ஆஃப் ஏ வந்து 3, ரோ ஆஃப் A, 3 எதனாலன்னா இந்த இடத்துல 1 வந்துருச்சு. ஓகேங்களா? ரைட். இப்போ ஸோ ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ். அன்னோன்ஸ்ங்கிறது இந்த இடத்துல என்ன? ஏபிசி கிடையாது. அன்னோன்ஸ்ங்கிறது எக்ஸ், இசட் ஒய் எக்ஸ். இந்த இடத்துல அன்னோன்ங்கிறதுனா இசட் ஒய் எக்ஸ்ன்னு சொல்கிறது. இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த சிஸ்டத்தை சால்வ் பண்ணி. ரைட். அப்போது சிஸ்டம் இஸ் என்னது? கன்சிஸ்டன்ட் அண்ட் யூனிக் சொல்யூஷன் இருக்கும். அப்போ என்ன வரும்? அப்படின்னா இது ஸ்பேன் பண்ணுன்னு அர்த்தம். ஆக்சுவலாக ஸ்பேனிங் செட்னா என்ன அர்த்தம்னா இதுக்கு வந்து சொல்யூஷன் இருக்கணும், அவ்வளோதான் கதை. ஸ்பேனிங் செட்னா இதுக்கு வந்து அந்த சிஸ்டம் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். அதான் நான் சொல்ல வரேன். இந்த சிஸ்டம் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா ஆல்வேஸ் ஸ்பேன் பண்ணிடும் இந்த மாதிரி பண்ணும்போது. ரைட்டுங்களா? புரியுதுங்களா? இதை மட்டும் நீங்கள் ஒன்று கரெக்டாக கேட்ச் பண்ணியிருக்கீங்க. இப்போது ரேங்க் 2 வேறு வேறையாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்பேனிங் செட் வராது. சரி, இப்போ இதை மட்டும் சொல்லிக்கிறேன். அப்போது இதன் அர்த்தம் ரோ ஆஃப் A, B 3, 3. அப்போ என்னது? சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட். எனக்கு கன்சிஸ்டண்ட்டே போதும். ஓகேங்களா? கன்சிஸ்டன்ட். அதனால் என்னது? ஸ்பேன் பண்ணிடுச்சு. சொல்யூஷன் இருக்கணும், அவ்வளோதான் கதை. கரெக்டுங்களா? சொல்யூஷன் இருக்கணும். அப்போது கன்சிஸ்டண்டாக அர்த்தம் இந்த இசட்டு ஒய் எக்ஸுக்கு சம் வேல்யூஸ் இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி எழுத முடியும். அதனால் ஸ்பேன் பண்ணிடும். கன்சிஸ்டண்ட்டே போதும் எனக்கு. சரிங்களா? யூனிக்னஸ் இங்கே தேவையில்லை. யூனிக் சொல்யூஷனுங்கிறது எனக்கு தேவையில்லை. கன்சிஸ்டண்ட்டே போதும் ஸ்பேனுக்கு. ரைட்டா? ரைட். அடுத்து ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நான் வந்து இந்த 3 வெக்டார்ஸ் வந்து லீனியர்லி இண்டிபெண்டன்ட்டாக செக் பண்ண போகிறேன். அப்போ என்ன பண்ணணும்? 3 ஆர்பிட்ரரி ஸ்கேலர்ஸ் எடுக்கணும். ஆல்ஃபா, பீட்டா, காமான்னு எடுத்துட்டேன். ஸோ ஆல்ஃபா இதோட லீனியர் காம்பினேஷன் 0ன்னு எடுத்துக்கிட்டு இந்த ஸ்கேலரை நான் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? ரைட். ஸோ எடுத்துட்டேன். ஸோ கோஆர்டினேட் ஸ்பேஸ் அடிஷன் போட்டேன். இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இதை நான் அந்த பழைய மாதிரி மாற்றிட்டேன். ரைட்டுங்களா? இந்த மாதிரி மாற்றிட்டேன். ஒய் ஸோ காமா பீட்டா ஆல்ஃபாவில் எழுதிட்டேன். இங்கே 0, 0, 0. இப்போ ஏஎக்ஸ் ஈக்குவல் 0. ரெண்டுக்கு பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. இங்கே ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பின்னு எடுக்கணும். இங்கே ஏஎக்ஸ் ஈக்குவல் டு 0. அவ்வளோ வித்தியாசம் ஒன்றுமே கிடையாது. எடுத்தாச்சா? இப்போ A, B இது ஏ, இது பி.
1,2 இது வந்து என்னது ஸோ ரோ ஈகிலான் ஃபார்மில் இருக்குது. அதனால டேரெக்டாக ரோ ஆஃப் ஏக்கு ரேங்க் வந்து 3, ரோ ஆஃப் ஏ கமா பிக்கு ரேங்க் 3, நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ். இப்போது எனக்கு என்ன வரணும்னா ஸோ இந்த மாதிரி நான் சிஸ்டத்தை சால்வ் பண்ணும்போது எனக்கு என்ன ட்ரிவியல் சொல்யூஷன் மட்டும் தான் எனக்கு கிடைக்கணும். ஓகேங்களா, ட்ரிவியல் சொல்யூஷன் மட்டும் தான் கிடைக்கணும், நான் ட்ரிவியல் சொல்யூஷன் கிடைக்கக்கூடாது இங்கே. சரிங்களா, கான்செப்ட் புரியுதுங்களா? இந்த மாதிரி ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது லீனியர் இண்டிபெண்டன்ட் செக் பண்ணும்போது இந்த இதெல்லாம் 0 ஆகணும். 0 ஆகணும்னு அர்த்தம் யூனிக் சொல்யூஷன் மட்டும்தான் இருக்கணும். ஓகேங்களா, இப்போ இதே இடத்துல ரோ ஆஃப் ஏ ரேங்க் வந்து 2ன்னு வந்துருச்சு, லெஸ் தன் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் வந்தால் ட்ரிவியல் நான் ட்ரிவியல் கிடைக்கும். ஓகேங்களா, அப்போ வந்து சம் ஸ்கேலர் வந்து என்னால் நான்-0 என்னால் செட் பண்ண முடியும். சரிங்களா, அதனால் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் வராது. ஸோ ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரியுது, சிஸ்டத்தை சால்வ் பண்ணும்போது எனக்கு ட்ரிவியல் சொல்யூஷன் மட்டும்தான் எனக்கு கிடைக்கணும். கிடைச்சதுன்னா மட்டும்தான் லீனியர் இண்டிபெண்டன்ட். ட்ரிவியல் நான் ட்ரிவியல் ரெண்டுமே கிடைச்சதுன்னா இண்டிபெண்டன்ட் வராது. ஸோ இதை மட்டும் நீ கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் கான்செப்ட், ட்ரிவியல் சொல்யூஷன் ஒன்லி. அதனால் இது 0 ஆயிடுது. அப்போ ஸ்கேலர் எடுத்த 3 ஸ்கேலர் ரேண்டமாக எடுத்த 3 ஸ்கேலர் 0 ஆயிடுச்சு. அதனால் இந்த 3 வெக்டார்ஸ் ஃபார்ம்ஸிய லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட்டு. ஓகேங்களா, ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கணும். இதுதான் மெயின் கான்செப்ட். ஓகே ரைட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் அதே தான், அதே நெக்ஸ்ட் கொஸ்டின் தான். இப்போ என்னென்னா இந்த 2வது கொஸ்டின் கொடுத்து பாருங்கள். 1,2,5, 1,3,7, 1,-1 டோன்ட் ஸ்பேன் R3. அப்போது எப்போ ஸ்பேன் பண்ணாதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸ்பேன் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போட்டேன், ஸ்பேன் பண்ணாததுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போட்டால் தான் உங்களுக்கு கான்செப்ட் கிளியராக இருக்கும். சரிங்களா, ரைட். ஸோ வழக்கம் போல் எழுதுறது கான்செப்ட் தான். ஸோ எவ்ரி எலமெண்ட் இன் R3 கேன் பி ரிட்டன் இந்த லீனியர் ஃபார்ம் ஆஃப் திஸ் டைப்ஸ். எழுதிட்டு இதான் அப்படியே கோஆர்டினேட்ஸ் வைஸ் நான் அடிஷன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி X, Y இப்படி எழுதிட்டேன் டேரெக்டாக. இது அப்படியே மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். இப்போது ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் A, B கண்டுபிடிச்சிட்டேன். இது வந்து ரோ ஈகிலான் ஃபார்மில் ரெடியூஸ் பண்ணுறேன். அப்போ இந்த 1க்கு கீழே 2 ஜீரோஸ் கொண்டு வரேன், வந்துருச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறேன், இந்த 1க்கு கீழே ஜீரோஸ் கொண்டு வர போகிறேன், கொண்டு வந்துட்டேன். ரைட்டுங்களா, ரைட். இப்போ எனக்கு வந்து ஸ்பேனிங் செட்டு தான். இப்போது இதை வந்து பின்னாடி எழுதியிருப்பேன், இது அப்படியே பின்னாடி எழுதிருப்பேன். ஓகே, ஸோ அந்த இதை இங்கே எழுதியிருக்கேன். ரைட்டுங்களா, இப்போது இதுதான் என்னது ரோ ஈகிலான் ஃபார்மில் இருக்குது. இப்போ ரோ ஆஃப் ஏ, ரோ ஆஃப் ஏ, பி வந்து ஆக்சுவலாக நமக்கு என்ன வரும்னா கன்சிஸ்டன்ட்டே போதும். எதுக்கு, ஸ்பேனிங் செட்டு. இப்போது ரோ ஆஃப் ஏ ரெண்டுமே சேமாக வர்றதுக்கு எனக்கு இங்கே 0 ஆயிடுச்சு. ஓகே, ரோ ஆஃப் ஏ கமா பியும் ரோ ஆஃப் ஏ ரோ கமா பியும் சேமாக வரணும்னா இந்த பிளேஸ் 0 ஆகும். சரிங்களா, ப்ரொவைடட் திஸ் பிளேஸ் 0. இப்போ இந்த பிளேஸ் 0 ஆனால் மட்டும்தான் இந்த சிஸ்டம் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போ ஸ்பேன் பண்ணோம். ஓகேங்களா, இப்போ சம் கண்டிஷனை இன்க்ளூட் பண்ணுறீங்க, தான் முக்கியமான கான்செப்ட். சம் கண்டிஷனை கொடுக்கும்போது மட்டும்தான் இது கன்சிஸ்டன்ட் வருது. ஓகேங்களா, ஸோ அதனால் இது வந்து ஸ்பேன் பண்ணாது. ஏன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா நம்ம வந்து எழுதியிருப்போம். ஸோ ஏபிசிங்கிறது R3யில் உள்ள எலமெண்ட்ஸ். ஸோ எந்த ஒரு எலமெண்ட்டை எடுத்தாலும் இப்படி வரணும். இப்போ இது வந்து பர்டிகுலராக செலக்ட் பண்ணுறீங்க. ரைட்டுங்களா, இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ இந்த கண்டிஷன் நாட் ஈக்குவல் 0 வர மாதிரி ஏபிசியை சூஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன ஆயிரும், ஸ்பேன் பண்ணாது. ஓகேங்களா, புரியுதுங்களா? ஸோ இந்த காம்பினேஷன் எடுக்கும்போது மட்டும்தான் ஸ்பேன் பண்ணும். ஓகேங்களா, இந்த காம்பினேஷன் எடுக்கலைன்னா அது எனக்கு ஸ்பேன் பண்ணாது. அப்போ நம்ம என்ன சொல்லணும், ஜென்ரலாக சொல்லணும். நம்ம வந்து ஜென்ரலாக சொல்லணும். எங்கே இந்த இருக்கு பாருங்க. ஸோ நம்ம ஜென்ரலாக சொல்லணும். ஏபிசிங்கிறது ஜென்ரல் எலமெண்ட் இன் R3. இதில் சம் கண்டிஷன் நம்ம கொண்டு வரவே கூடாது. ஏபிசி கிடையாது, நம்ம கண்டிஷன்ஸ் கொடுக்கவே கூடாது. ஏபிசிங்கிறது ஃப்ரீயாக இருக்கணும். சரிங்களா, அதில் நம்ம வந்து சம் கண்டிஷனை இம்போஸ் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம என்ன செய்யறோம், ஏபிசியில் சம் கண்டிஷனை இம்போஸ் பண்ணுறோம். அப்போ அதனால என்னது, இது வந்து ஸ்பேன் பண்ணாது செட். ஸோ இது மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அதாவது கன்சிஸ்டண்டாக இருக்கணும். ஓகே, ப்ரொவைடட் தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் த வேரியபிள் ஏபிசி. ஓகேங்களா, ஸோ அப்போ அதனால ஸ்பேன் பண்ணாது. இது மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ரைட், அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, நான் சொல்கிறது கிளியராக ஐடியா புரியுதா உங்களுக்கு? ஐடியா புரியுதுங்களா? போன கொஸ்டின் சிச்சுவேஷன் வேறு, இந்த கொஸ்டின் சிச்சுவேஷன் வேறு. ஓகேங்களா, போன கொஸ்டினில் என்ன சிச்சுவேஷன் வேறு எடுத்துட்டோம். ஸோ ரேங்க் இது ரெண்டு சேமாக இருக்குது. அதாவது யூனிக்னஸ் மட்டும் எனக்கு தேவையில்லை. எனக்கு வந்து எனக்கு என்ன கிடைச்சிருக்கு,
இந்த எழுதியிருக்குமா. ஸோ இங்கே என்ன வந்து சிஸ்டம் கன்சிஸ்டன்ட். சரிங்களா, இதில் வந்து ஏபிசி வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனாக கொடுக்கவே இல்லை. கன்சிஸ்டன்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. இருக்குங்களா, கன்சிஸ்டன்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. இந்த ஏபிசி பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த இடத்துக்கு தேவையும் கிடையாது. அதனால் கன்சிஸ்டன்ட் வந்ததுனால இது வந்து ஸ்பேன் பண்ணுது. பட் இங்கே என்னென்னா ரேங்க் ஈக்குவலாக வரணும். ப்ரொவைடட் இப்படி இருந்தால் மட்டும்தான் ஈக்குவலாக வரும்னு சொல்கிறோம். இப்படி இருந்தால் ஈக்குவலாக வரும்னு சொல்கிறோம். இப்போ கன்சிஸ்டன்சிக்கு சம் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துருச்சு. அதனால் இது வந்து என்னது ஸ்பேன் பண்ணாது. அவ்வளோதான், கிளியர். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா அந்த 3 வெக்டார் வந்து லீனியர்லி இண்டிபெண்டண்டாக செக் பண்ண போகிறேன். அப்போ ரேண்டமாக 3 ஸ்கேலர் ஆரில் எடுத்துக்கலாமா, இப்படி எழுதிட்டேன். இப்போ எடுத்து இந்த மாதிரி ஈக்குவேஷனை இந்த மாதிரி எழுதிட்டேன். இப்போ எனக்கு என்னென்னா இப்படி இருக்குது. ஓகே, இந்த மாதிரி எழுதிட்டு இதை மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதிட்டேன். இது AX = 0, ரோ ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் A,0 கண்டுபிடிக்கிறேன். இதை ரோ ரெடியூஸ்டு ஃபார்மில் கொண்டு வரேன். ஓகேங்களா, ரோ ஈக்குவலன்ட் ஃபார்மில் கொண்டு வரேன். கொண்டு வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி வந்து நிற்கிது. இப்போ ரோ ஆஃப் A, B வந்து 2 லெஸ் தென் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ். அன்னோன்ஸுங்கிறது இந்த இடத்துல என்னன்னா இந்த இருக்கணும் ஆல்ஃபா பீட்டா காமா. ஓகே, இப்போ என்னன்னா இதுக்கு வந்து ட்ரிவியல் நான் ட்ரிவியல் ரெண்டுமே இருக்கும். இதான் முக்கியமான விஷயம். ட்ரிவியல் எனக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ லீனியர் இண்டிபெண்டன்ட் செட் கண்டுபிடிக்கும் போது இதுக்கு என்ன ட்ரிவியல் சொல்யூஷன் மட்டும் தான் இருக்கணும். ஆல்ஃபா பீட்டா காமா மூணுமே 0 மட்டும் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் எனக்கு வந்து இண்டிபெண்டன்ட் வரும். இப்போ இங்கே ட்ரிவியல் நான் ட்ரிவியல் ரெண்டுமே கலந்துருக்கும். ஓகேங்களா, அப்போ சம் ஆல்ஃபா பீட்டா காமா வந்து சம் நான் 0 நம்மளால கொடுக்க முடியும்னு வந்துடும். அதனால இது இந்த செட்டு வந்து இட்ஸ் நாட் லீனியர்லி இண்டிபெண்டன்ட். ஓகேங்களா, அதை தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நீங்கள் ஈஸியாக செக் பண்ணியிருப்பீங்க. எப்படின்னா இந்த டிட்டர்மினன்ட் கான்செப்ட் வச்சு பண்ணியிருப்பீங்க. டிட்டர்மினன்ட் 0னா என்னது, 0 இல்லைன்னா என்னன்னு படிச்சிருப்பீங்களா? ஏன்னா அப்படி பண்ணிக்கலாம். இது 3x3 மேட்ரிக்ஸாக கொண்டு வரலாம். டிட்டர்மினன்ட் வந்து 0 வந்தால் என்ன ஆகும், ட்ரிவியல் சொல்யூஷன் மட்டும் தானே கிடைக்கும். ஏன்னா சிஸ்டம் ஆஃப் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்ஸ் டிட்டர்மினன்ட் 0 வந்துச்சுன்னா ட்ரிவியல் சொல்யூஷன் மட்டும் இருக்கும். அப்போ வந்து லீனியர் இண்டிபெண்டன்ட். டிட்டர்மினன்ட் 0 வரலைன்னா ட்ரிவியல் நான் ட்ரிவியல் ரெண்டுமே சரி மாற்றி சொல்லிட்டேன். டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் 0 வந்தால் ட்ரிவியல் சொல்யூஷன். ஓகேங்களா, டிட்டர்மினன்ட் வந்து 0 ஆச்சுன்னா ட்ரிவியல் நான் ட்ரிவியல் ரெண்டுமே கலந்துருக்கும். அப்போ வந்து அது வந்து லீனியர் இண்டிபெண்டண்ட்டாக மாறாதுன்னு படிச்சிருப்போம். ஓகே, இப்போ அதே நேரத்தில் இப்போ சப்போஸ் இந்த 2 வெக்டார் மட்டும் கொடுத்தா என்ன ஆகும், நீங்கள் உங்கள் இதுக்கு டிட்டர்மினன்ட் போட முடியாது. ஏன்னா 2x3க்கு டிட்டர்மினன்ட் போட முடியாது. ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான் போட முடியும். அப்போ என்ன ஆகும், நம்ம லாஜிக் தான் ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா, ஸோ டிட்டர்மினன்ட் மெத்தட் வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் மட்டும் தான் ட்ரூ. அப்போ என்ன பண்ணணும், இந்த மாதிரி எடுத்து சால்வ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ரைட்டுங்களா, ரைட் போட்டாச்சா. இப்போ வந்து இதில் வந்து ட்ரிவியல் நான் ட்ரிவியல் இருக்கும். அப்போ வந்து இந்த நான் ட்ரிவியல் இது சேர்ந்து வர்றதுனால சிஸ்டம் இது வந்து என்னது லீனியர் இண்டிபெண்டண்ட்டாக இருக்காது. ஓகேங்களா, ரைட். நெக்ஸ்ட் ஓகே, இப்போ இது 2 கொஸ்டின் முடிச்சிட்டோமா. அடுத்து இந்த மாதிரி அடுத்த கொஸ்டின் பாருங்க. டபிள்யூங்கிறது இது ஒரு வெக்டார் ஸ்பேஸ். ஓகே, ஓவர் ஆர். ஆக்சுவலாக இது என்னது XY பிளேன் R3. ரைட். இப்போ 2 வெக்டார் UV கொடுத்துட்டாங்க. இந்த 2 வெக்டார் வந்து இதுக்கு ஸ்பேன் பண்ணுமா பண்ணாதான் கொஸ்டின். W லீனியர் இண்டிபெண்டண்ட்டாக இருக்குமா இல்லை இருக்காதா, அவ்வளோதான். ரைட். இப்போ என்ன பண்ணோம், ஸோ இதில் ரேண்டமாக ஒரு எலமெண்ட், எனி எலமெண்ட் இன் W கேன் பி ரிட்டன் இந்த லீனியர் காம்பினேஷன் ஆஃப் திஸ் 2 எலமெண்ட் நம்ம கொண்டு வரணும். ரைட்டா, ஸோ இப்போ ரேண்டமாக 2 எலமெண்ட் இந்த ரேண்டமாக ஒரு எலமெண்ட் எடுத்துட்டோம். இது லீனியர் காம்பினேஷனாக எழுதியிருக்கோம். இதை வழக்கம் போல் எடுத்து சால்வ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ எனக்கு இந்த இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. எனக்கு இது அப்படியே சால்வ் பண்ணி எக்ஸுக்கு இதெல்லாம் எனக்கு ஐ ஹாவ் நோ இன்ட்ரெஸ்ட். எனக்கு தேவை சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ண தெரியும். அதிலே நான் போய்கிட்டே இருப்பேன். ரைட்டுங்களா, ஸோ எக்ஸுக்கு ஏ கொடுத்து ஸோ அதெல்லாம் ஓகே, பட் அது சம்டைம்ஸ் ஃபெயிலியர் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ அதாவது எனக்கு ஜென்ரல் கான்செப்ட் வந்து சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுல எனக்கு கிளியர் ஐடியா இருக்குது. நான் அதிலே நான் போயிடுவேன். கரெக்டுங்களா, ரைட். இப்போ அதை வந்து ஈஸியாக சால்வ் பண்ண முடியும், பட் நான் அதை பண்ணலை, இங்கேயே பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ வந்து எக்ஸ்ன்னு இருக்கிறதுனால நான் இதை மாற்றிக்கிறேன். ஓகே, வேரியபிளை மாற்றி போட்டு அப்போ தான் ட்ரையாங்குலர் ஃபார்மெட்டில் வரும். ஸோ A,Bன்னு எடுத்துக்கிறேன். 1,2 இது வந்து ஹோமோஜீனியஸ் சாரி ரோ ஈக்குவலன்ட் ஃபார்ம்லேயே இருக்குது. அப்போ ரோ ஆஃப் A வந்து 2, ரோ ஆஃப் A,B ரோ ஆஃப் A வந்து 2, ரோ ஆஃப் A வந்து 2 தானே. ரோ ஆஃப் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் 2 தான், ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ். அன்னோன்ஸ் என்னன்னா ஒய் செட். அப்போது சிஸ்டம் வந்து என்னது கன்சிஸ்டன்ட் வந்துருச்சு. சிஸ்டம் வந்து என்னது கன்சிஸ்டன்ட் வந்துடுது. அது யூனிக்னஸே வந்துருச்சு, நமக்கு தேவையில்லை. நமக்கு வந்து ஸ்பேன் பண்ணுறதுக்கு கன்சிஸ்டன்ட்டே போதும். ஓகேங்களா, இதில் பாருங்கள் ஏபிசியில் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வரல. அப்போ அதனால் இந்த இது ஸ்பேன் ஆகிடும். ஓகேங்களா, ரைட் ரைட். அடுத்து வந்து
லீனியர் இண்டிபெண்டன்ட் இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். அப்போது இப்படி எடுத்துக்கலாமா? ஸோ ஒன்று ரெண்டு சின்ன சின்ன எரர் இருக்கும், அது நீங்களே கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். எரர் இருக்காது, இருந்தால் நீங்களே கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரைட்டா? ரைட். ஸோ இப்படி எடுத்தாச்சு 0. ஸோ ஓகே, இதில் நான் அப்படியே சால்வ் பண்ணுறேன். ஸோ 2 நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ். அப்போ இதுக்கு ட்ரிவியல் சொல்யூஷன் மட்டும்தான் இருக்கும். அப்போ ஆல்ஃபா பீட்டா ரெண்டுமே 0. அப்போ அது வந்து லீனியர் இண்டிபெண்டண்ட்டாக மாறிடும். இப்போ இந்த சம்முக்கு உங்களோட டிடர்மினன்ட் மெத்தட் ஃபெயிலியர் ஆயிரும். ஏன்னா இதுக்கு டிடர்மினன்ட் வேல்யூ போட முடியாது தானே. ஓகேங்களா? ரைட். ஸோ இதுதான் கான்செப்ட். பண்ணலாம். என்னென்னா ஒரு 2x3 மேட்ரிக்ஸ் கிடைக்குமா? அப்போ என்ன வரும்? 2x3 மேட்ரிக்ஸ் வரும்போது என்ன வரும்னா அதோட ரேங்க் வந்து அட்லீஸ்ட் 2 வரும். லெஸ் than or equal to வருமா? அப்போ ஏதாவது ஒரு 2x2 டிடர்மினன்ட் கண்டுபிடிச்சி அது நாட் ஈக்குவல் 0 கொண்டு வந்தாலும் லீனியர் இண்டிபெண்டன்ட் வரும். ஏன்னா 2 வெக்டர் செக் பண்ண போகிறோம். ஸோ அப்படியும் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் டிடர்மினன்ட் மெத்தட் நம்ம தெளிவாக தெரியும். ரேங்க் டிடர்மினன்ட் மெத்தட் படி நான் ரேங்க் கண்டுபிடிக்க தெரியும் நமக்கு. ஓகேங்களா? ஸோ அதிலே இன்னொரு கொஷின் பாருங்கள். ஸோ இதான் ஸ்பேஸ் கொடுத்தாச்சு. ஸோ இது வந்து வெக்டார் ஸ்பேஸ். வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் R. ஸோ 2 வெக்டார் கொடுத்தாச்சு. இது ஸ்பேன் பண்ணுமா பண்ணலையான்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ நான் ஸ்பேனிங் செட்டு இந்த மாதிரி எழுதலாமா? எழுதிட்டு இது இப்படியே சால்வ் பண்ணுறேன். இது ஈஸியாக ஒய் வந்திருக்கா? இப்போ நான் இது கரெக்டாகவே இருக்கு. ட்ரையாங்குலர் ஃபார்மெட்டில் எனக்கு கரெக்டாகவே இருக்குது. இது அப்படியே எடுத்து சால்வ் பண்ணி AX = B. ஸோ இதை வந்து ரோ ரெடியூஸ்டு ஃபார்மில் கொண்டு வரேன். இந்த மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இப்போ ரேங்க் வந்து ரோ ஆஃப் ஏக்கு வந்து 2 வந்துருச்சு. அதாவது 2 ரேங்க் ஈக்குவலாக வரணும்னா சம் கண்டிஷனை கொண்டு வரேன். சம் கண்டிஷனை கொண்டு வந்தால் மட்டும்தான் சிஸ்டம் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போது ஓகே, இப்போ இந்த கண்டிஷன் வந்து இதில் நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வரோம். இதில் கொண்டு வரக்கூடாது. ஜென்ரல் எலமெண்ட்டில் நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வரவே கூடாது. ஓகேங்களா? சரிங்களா? ஸோ அதனால் வந்து என்னதான் இது ஸ்பேன் பண்ணாது. ஸோ இந்த இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ரைட்டுங்களா? ஓகேங்களா? ஓகே, அதாவது ஃப்ரீயாக வரணும். இப்போ இந்த எந்த ஒரு கண்டிஷனும் வராமல் இப்படி வரணும். எந்த ஒரு இப்போ இந்த இடத்துல ஒரு 0 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல சப்போஸ் 0 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ எந்த ஒரு கண்டிஷனுமே இந்த இடத்துல வராது. அப்போ வந்து என்னது கன்சிஸ்டன்ட் வந்துடும். அப்போ ஸ்பேன் பண்ணிடும். இப்போ இந்த இடம் தான் பிரச்சனை. சரிங்களா? இந்த இடம் 0 ஆனால் தான் ரேங்க் ரெண்டுமே ஈக்குவலாக வரும். சப்போஸ் இது நான் 0 ஆச்சுன்னா ரோ ஆஃப் ஏக்கு வந்து 2 வந்துடும். ரோ ஆஃப் ஏக்கு 3 வந்துடும். இன்கன்சிஸ்டன்ட் வந்துடும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க. இது வந்து இந்த 2 வெக்டார் வந்து லீனியர் இண்டிபெண்டன்ட்டாக இல்லையான்னு செக் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ரைட். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா வெரி சிம்பிள். நீங்கள் டிடர்மினன்ட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இருக்கா? ரைட். இப்போ இது ஒரு ஆர்டர் என்னது? 2x3 3x2. அப்போ ரேங்க் வந்து அட்மோஸ்ட் 2 வரும். அப்போது ஏதாவது ஒரு 2x டிடர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். இந்த டிடர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சா நாட் ஈக்குவல் 0. அப்போ ரேங்க் வந்து 2 வந்துடுச்சு. ஓகே, அப்போது என்ன வந்துடும்? நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அன்னோனும் 2 தான். அப்போது என்ன வந்துடும்னா ட்ரிவியல் சொல்யூஷன் வந்துடும். பாருங்க. சரி, அதெல்லாம் வேண்டாம். சரி, இப்படியே போட்டுக்கோங்க. ரைட்டா? இதே ஃபாலோ பண்ணிங்க. போட்டாச்சா? AX = 0 A,0. இதுக்கு நான் ரோ ரெடியூஸ் ஃபார்மில் கொண்டு வரேன். ரோ கிலான் ஃபார்மில் கொண்டு வரேன். கொண்டு வந்து இந்த மாதிரி வந்துருச்சா? ரோ ஆஃப் ஏக்கு ரேங்க் 2 A,0க்கு 2. நம்பர் ஆஃப் அன்னோன்ஸும் 2 தான். அப்போது இது ஹேஸ் ட்ரிவியல் சொல்யூஷன் ஒன்லி. அதனால் சிஸ்டம் வந்து இந்த இந்த செட் ஆஃப் 2 elements இஸ் a linear independent subset of W இருக்கும். ஓகேங்களா? ரைட். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளமாக போடுவோம். அப்படியே நீங்கள் நோட்டில் நீட்டாக எழுதி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ரைட்டுங்களா? ஸோ இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க. எப்படின்னா R2ல கூட கேட்கலாம். ஸ்பேன் பண்ணுமா பண்ணாதா? லீனியர் இண்டிபெண்டண்டாக இருக்குமா இல்லாதான்னு ஒரு ஸ்டாண்டர்ட் கொஸ்டின். யூஸ்வலாக கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து லீனியர் எழுதிட்டு வரலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ரோ ரேங்க்னா என்னது, காலம் ரேங்க்னா என்னது, அப்புறம் வந்து டைமென்ஷன் ஆஃப் ரோ ஸ்பேஸ், டைமென்ஷன் ஆஃப் காலம் ஸ்பேஸு, டைமென்ஷன் ஆஃப் கெர்னல் ஆஃப் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏ, இமேஜ் ஆஃப் த இதெல்லாம் பார்த்துருவோம் நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ லீனியர் அல்ஜிப்ராவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ப்ராப்ளம்ஸ்